விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பட்டாசு தொழிலை மேம்படுத்துவது பற்றி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பட்டாசு உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் விதிமுறை மீறலால் மூடப்பட்டு குறைகள் சரி செய்யப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிமம் வழங்குதல் மற்றும் புதுப்பித்தலில் ஏற்படும் தாமதத்தை தவிர்க்க கூடுதல் வட்டாட்சியர்களை நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உற்பத்தியாளர்கள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகள் மீது ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் இருப்பின் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கீர்த்தனா உறுதியளித்தார். அந்த ட்ரைனிங் வந்து அதிகாரிகளுக்கு கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து ட்ரைனிங் அது அவங்க ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு வந்து போட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதிகாரிகளுக்கான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தி அவங்களுக்கு அவங்க வேலை போல தெரியலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிட்டு வர வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அதிகாரிகள் மட்டும் வரமாட்டாங்க, உள்ள இருக்க டிரைவர் விளையாடி எல்லாருமே வந்துருக்காங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆஃபீஸர்ஸ் அதிகமாகிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஏன்னா இத்தனை 1500 மேலே ஃபேக்டரிஸ் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பெரிய உங்களோட கோரிக்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது காலவரையற்ற ஒரு நாட்கள் வந்து இருக்குது. அப்படியும் மீதி இருக்கிற சஸ்பெண்ட் ஆன ஃபேக்டரிஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் நான் உங்களோட வேலையாளர்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறோமோ கவர்மெண்ட்ல தான் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் வந்து அதிகாரிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். அதாவது நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து ட்ரைனிங் அது அவங்க ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு வந்து போட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதிகாரிகளுக்கான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்தி அவங்களுக்கு அவங்க வேலை போல தெரியலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்றி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிட்டு வர வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க, அதிகாரிகள் மட்டும் வரமாட்டாங்க, உள்ள இருக்க டிரைவர் விளையாடி எல்லாருமே வந்துருக்காங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆஃபீஸர்ஸ் அதிகமாகிறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஏன்னா இத்தனை 1500 மேலே ஃபேக்டரிஸ் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பெரிய உங்களோட கோரிக்கை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க